இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொறுமை இருக்கணும், ஃபர்ஸ்ட் பேஷண்ட் இருக்கணும். இப்போ உண்டியல்ல நம்ம வந்து ஒரே நாள்ல நம்ம ஃபுல்லா உண்டியல் நிரப்ப முடியாது. ஒரு 6 மாசம் 1 வருஷம் டைம் ஆகும். எப்படி நீங்க பண்ற உண்டியலோட சைஸை பொறுத்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்ப நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கணும், எனக்கு வந்து ஒரு 10 lakhs வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ண போறேன், இல்ல 20 lakh இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அந்த 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். அதை திங்க் பண்ணிட்டு 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1 lakh டபுள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 1 year ஆகலாம், 2 years ஆகலாம், 10 years ஆகலாம், ஆகாம கூட போகலாம் மைனஸ்ல. என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து நம்மளுடைய ஃபண்டை போட போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும். எடுத்தோம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இப்போ உண்டியல் வாங்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு ஓட்ட உண்டியல வாங்குவீங்களா, நல்ல உண்டியலா வாங்குவீங்களா? அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும், உண்டியல் மாதிரி தான் அது. நல்ல உண்டியலா வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். இல்ல ஓட்ட உண்டியலா வாங்கி வச்சீங்கன்னா பணம் போட்டுட்டே இருப்பீங்க, எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகாது. பத்தி சின்னதா ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும், அதை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 month 2 month ஸ்டடி பண்ணணும். யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா ஃபேமிலிஸ் யாரா இருந்தாலும் நீங்க கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.